ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கிற டேர்ம் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து டேர்ம் 1 வந்து பார்த்துருப்போம். அது பார்க்கலன்னா வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நான் டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது மெட்டீரியல் வேணும்னா அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். ஆனால் நானுமே வந்து நிறைய இதுக்கு வந்து டாபிக்ஸ்க்கு வந்து எழுதலை, நோட்ஸ் வந்து எழுதலை. ஸோ நான் எழுதின நோட்ஸ் இருந்ததுன்னா அது வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது இன்னையிலேருந்து வந்து டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 வந்து நியூ புக்கு, ஓல்டு புக்கு ரெண்டு புக்குமே வந்து 6th to 12th வரைக்கும் வந்து கவர் பண்ணலாம். 6th ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு 3 டேஸில் வந்து கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி 7th அந்த மாதிரி வந்து வரிசையாக வந்து இனிமேல் வந்து தமிழ் மட்டும் வந்து வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? பிடிச்சிருந்ததுன்னா வந்து லைக் பண்ணுங்கள். ஏதாவது வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து சேட் பண்ணுங்கள். அதில் டெலகிராமில் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதில் வந்து டேர்ம் 2ல் வந்து என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு டாபிக் வந்து இசை அமுது. ஸோ பார்க்கலாம். இதுக்கெலாம் வந்து என்கிட்ட வந்து நோட்ஸ் வந்து இல்லை, அதனால் நான் புக்கிலேருந்தே வந்து சொல்கிறேன். இசை அமுது வந்து யார் வந்து எழுதுனாங்க அப்படின்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வந்து எழுதியிருப்பாரு. மலையே மலையே வாவா அப்படின்னு வந்து தொடங்குற பாடல் வந்து இவர் தான் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ இதில் வந்து தலையா வெப்பம் தலைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் உழவர் எல்லாம் மலை போல் எருதை பொன்னேர் பூட்டவும் அப்படின்னு இருக்கும். உழவர் எல்லாம் மலை போல் எருதை பொன்னேர் பூட்டவும் இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த அந்த உழவர் ரிலேட்டடாக வர அந்த இதை வந்து பார்த்துக்கோங்க எப்பயுமே. ஏன்னா கம்பரும் அதை பற்றி சொல்லியிருப்பாரு, பாரதியார் சொல்லியிருப்பாரு, நிறைய கவிஞர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. உழவர் எல்லாம் மலை போல் எருதை பொன்னேர் பூட்டவும். இது வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ இது பொருள் வந்து பார்த்துக்கலாம். வானப்புணல் அப்படின்னா மழை நீர், வையகத்து அமுதுனா உலகின் அமுதம், வையகம்னா உலகம், தகர பந்தல்னா தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல், பொடினா மகரந்த பொடி, தலைனா செடி, தலையா வெப்பம்னா பெருகும் வெப்பம்னு சொல்லலாம், இல்லைனா குறையாத வெப்பம் எனனும் அப்படியும் வந்து பொருள் கொள்ளலாம். தலைக்கவும் அப்படின்னா குறையவும். ஓகேவா? இது ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். இவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா புரட்சி கவிஞர் இல்லைனா வந்து பாவேந்தர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவர் பேர் வந்து பாரதிதாசன். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக இவர் பேரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு வந்து மாத்திக்கிட்டாரு. ஆக்சுவலா இவரோட பேர் வந்து சுப்புரத்தினம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இவர் வந்து என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இந்த நூல்கள்லாம் வந்து எழுதியிருக்காரு. இவரோட காலம் வந்து 29/4/1891 இருந்து 21/4/1964 வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பழமொழி 400 டாபிக். இதை வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னா மூன்றுரை அரையனார் தான் வந்து எழுதினாரு. என்ன பாடல் லைன் அப்படின்னா ஆற்றும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடிலை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில். அதாவது கற்றோருக்கு வந்து எல்லா நாடும் அவங்களோட நாடு மாதிரி தான், அதனால ஒரு ஒரு நாட்டுக்கும் வந்து கட்டிச்சோறு வந்து எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதியிருப்பாரு. கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர்கள், அவர்கள் புகழ் 4 திசைகளிலும் பரவும். அவருடைய புகழ் பரவாத நாடு இல்லை, அந்த நாடு எல்லாம் இவருக்கு வந்து வேற்று நாடுகள் இல்லை, அவங்களோட நாடுகள் தான். ஸோ அதனால வந்து வழிநடைய வந்து போகிறதுக்கு வந்து உணவு வந்து எடுத்து செல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்வாங்க. ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக, நாற்றிசைனா 4 + திசை, தமவேயாம் தம்முடைய நாடுகளே, ஆற்றுனானா 6 + உணா, ஆறுங்கிறது வந்து வழி, உணாங்கிறது உணவு. ஓகேவா? வழிநடை உணவு. இதை வந்து கட்டிசோறு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா நாட்டுக்கும் வந்து இந்த மாதிரி கட்டிசோறு வந்து எடுத்து தேவலை அப்படிங்கிறது தான் இதோட பொருள். மூன்றுரை அப்படிங்கிறது வந்து ஊர் பெயர், அரையன் அப்படிங்கிறது வந்து அரசனை குறிக்கும் சொல்லு. மூன்றுரை என்ற ஊர் பெயனை கொண்ட அரசனாக இருக்கலாம். ஆனால் மூன்றுரை அரையனாருங்கிறது ஒரு புலவரா ஒரு அரசனா யாருன்றதே வந்து தெரியாது. இது வந்து 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 400 பாடல்களை கொண்டது. ஒரு பழமொழியும் வந்து ஒரு பாடல்லையும் வந்து ஒரு பழமொழி வந்து குறிக்கப்பட்டிருக்கும். இந்த இதுல வந்து என்ன பழமொழினா ஆற்றுனா வேண்டுவது இல், கற்றவனுக்கு கட்டிச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம். இதுல வந்து என்னன்னா நேரு வந்து இந்திராவுக்கு வந்து லெட்டர் வந்து எழுதுவாங்க. எங்க இருந்துன்னா ஜெயில இருந்து எழுதுவாங்க. கிட்டத்தட்ட 1922 இருந்து 1964 வரைக்கும் 42 வருஷமா வந்து லெட்டர் வந்து எழுதுவாரு. அதுல வந்து நிறைய லெட்டர் வந்து ஜெயில இருக்கும் போதேவும் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? இல்லைன்னா இவர் எங்கேயாச்சும் வெளியில இருக்கும் போதும் வந்து லெட்டர் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ இவர் வந்து
என்னன்னா இவர் வந்து ஜெயிலில் இருக்கும்போது இந்திரா வந்து விஸ்வபாரதி கல்லூரியில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்திரா படித்த கல்லூரி வந்து எதுனா விஸ்வபாரதி கல்லூரி. அது எங்கே இருக்குன்னா மேற்கு வங்காளத்தில் சாந்தி நிகேதன் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கு. அந்த டைம்ல வந்து நேரு எங்க இருந்தாருன்னா அல்மோரா சிறையில வந்து இருந்தாரு. அல்மோரா சிறையில இருந்து நேரு லெட்டரோட டேட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. 22/2/1935 வந்து லெட்டர் வந்து எழுதியிருப்பாரு. அப்போ வந்து சிறையில் வந்து நலமா இருக்கேன், நீ எப்படி இருக்க, உன்னோட ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருப்பாரு. நேரு வந்து எந்த காலேஜில் படிச்சிருப்பான்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிருப்பாரு. அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி வந்து எங்கே இருக்குன்னா இதில் இருக்குது, இங்கிலாந்தில் வந்து இருக்குது. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இங்கிலாந்தில் வந்து இருக்குது. இந்திரா படிக்கிற காலேஜ் வந்து விஸ்வபாரதி காலேஜ். இந்த காலேஜ் ஆரம்பித்தது வந்து யாருன்னா தாகூர் இருக்கிறார் இல்லையா, அவரோட காலேஜ் தான் இந்த விஸ்வபாரதி காலேஜ். மேற்கு வங்காளத்தில் வந்து சாந்தி நிகேதன் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த காலேஜ் இருக்கு. சரி, நேரு இல்லாமல் இந்திரா காந்தி வந்து எப்படி வந்து காலேஜில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா கிருபாலினி அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டீச்சரோட ஹெல்ப் மூலமாக வந்து இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் வந்து புத்தகம் பற்றி வந்து நிறைய வந்து நேரு வந்து சொல்லியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா சாகுந்தலம் நாடகத்தை எழுதினவர் வந்து யாருன்னா காளிதாசர். போரும் அமைதியும் புக் எழுதினவர் வந்து டால்ஸ்டாய். நேருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான சிந்தனையாளர் மற்றும் கல்வியாளர்னு யாரை சொல்லியிருப்பாருன்னா பெர்னாட் ரசில் அப்படிங்கிறவர் தான் வந்து அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா. நேரு இருந்த அந்த அல்மோரா சிறை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா உத்தராஞ்சலில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. நிறைய புக்கு வந்து படிக்க தான் வந்து ஆர்வத்தை வந்து தூண்டும். அதனால வந்து புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. இவர் வந்து படிக்கிற காலத்தில் வந்து இவரோட ஸ்டாஃப்ஸ் வந்து தனியாக வந்து சந்திச்சு டவுட்ஸ்லாம் வந்து கேட்பாரு. அந்த மாதிரி வந்து சந்திச்சு வந்து டவுட் வந்து கேட்கும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாரு. இவர் நிறைய வந்து இங்கிலீஷ் புக்ஸ் தான் வந்து விரும்பி படிச்சிருப்பாரு. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து கிரேக்க சிந்தனையாளரோட புக்கு வந்து சுவையானதாகவும் சிந்தனையை தூண்டுவதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கிரேக்க சிந்தனையாளர் யாருன்னா பிளேட்டோவோட புத்தகங்கள் தான் வந்து சுவையானதாகவும் சிந்தனை தூண்டுறதாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் என்னென்ன சொல்லியிருப்பாரோ அது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இங்கிலாந்தில் இருக்குது. ஷேக்ஸ்பியருங்கிறது ஒரு ஆங்கில நாடக ஆசிரியர். மில்டன்கிறது ஆங்கில கவிஞர். பிளேட்டோங்கிறது கிரேக்க சிந்தனையாளர். காளிதாசர் வடமொழி நாடக ஆசிரியர். டால்ஸ்டாய்ங்கிறது ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். அந்த டால்ஸ்டாய் அப்படிங்கிறவர் தான் வந்து போரும் அமைதியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வந்து எழுதியிருப்பாரு. காளிதாசர் வந்து என்ன எழுதியிருப்பாருன்னா சாகுந்தலம் அப்படிங்கிற நூல் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பெர்னாட்ஸா அப்படிங்கிறவர் வந்து யாருன்னா ஆங்கில நாடக ஆசிரியர். பெர்னாட் ரசில்ங்கிறவர் சிந்தனையாளர் மற்றும் கல்வியாளர். இந்த பெர்னாட் ரசில் வந்து இருக்கிறாருல, இவரை தான் வந்து நேருஜிக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா. அல்மோரா சிறை வந்து உத்தராஞ்சல்ல வந்து இருக்குது. கிருபாலினி அப்படிங்கிறவங்க வந்து விஸ்வபாரதி கல்லூரியில் பணிபுரிந்த ஒரு பேராசிரியர். இவங்க தான் இந்திரா காந்தியை வந்து காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஊர் திருவிழாவை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பெருசாக வந்து கண்டென்ட் படிக்கிறதுக்குன்றது வந்து எதுவும் இருக்காது. ஓகேவா. ஊரே அதிரும்படியான மேல சத்தம், வான வேடிக்கை இதெல்லாம் இருக்கிற மாதிரி நடைபெறும் கூட்டங்கள் எங்கே நடக்கும்னா திருவிழாவில் வந்து நடக்கும். ஊர் திருவிழாவில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் வந்து என்னென்னா கரகாட்டம், தப்பாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், பம்பை ஊதுதல், பொங்கல் வைத்தல் இதெல்லாம் வந்து திருவிழாவில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து சித்தர் பாடல்கள். ஓகேவா. உழவர்கள் வந்து ஆடி திங்கள்ல வந்து பொன்னேர் பூட்டுவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பாயிண்ட் இருக்கும், பார்த்துக்கோங்க. வையாதாரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே. இப்படி தொடங்குற பாடலை வந்து எழுதினவர் வந்து யாருன்னா கடுவெளி சித்தர். ஓகேவா. இதில் இருக்க எல்லா லைன்ஸும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பாம்பினை பற்றி ஆட்டாதே, பத்தினிமார்களை பழித்து காட்டாதே, போற்றும் சடங்கை நன்னாதே, உன்னை புகழ்ந்து பலரில் புகழல் ஒண்ணாதே, கள்ளவிடம் புனையாதே, கங்கையிலே உன் கடன் நனையாதே, கொள்ளை 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 நினையாதே, நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, உன்னை வந்து ஒருத்தவங்க வந்து திட்டுனாலும் நீ அவங்கள போய் வந்து திட்டாத, உலகமே பொய் சொன்னா கூட நீ பொய் சொல்லாத, பிறருக்கு வந்து துன்பம் தர செயல்களை வந்து செய்யாத, பறவைகளை வந்து கல்லிருந்து துரத்தி துன்புறுத்தாத, பாம்போடு விளையாடாத, பெண்களை வந்து இழித்து பேசாத,
அதுக்கப்புறம் இருமாப்போட வந்து இருக்காத, சடங்குகள் வந்து செய்யறது வந்து கொண்டாடி கொண்டாடி செய்யாத, சடங்குகள் அது வந்து தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பிறர் வீடுகளுக்கு உன்னை புகழ்ந்து பேச பிறர் வீடுகளுக்கு செல்லாதே, உன் வாழ்வை பற்றி நீ பெரிதாக எண்ணாதே, பிறருக்கு இழிவை உண்டாக்கும் தாழ்வான செயல்களை செய்யாதே, போலியாய் இருக்காத, புண்ணிய ஆறுகளை தேடி தேடி போய் முழுகாத, திருட நினைக்காத, ஒருவரோட நட்பு கொண்டு திரும்ப அவரை பிரிஞ்சு வரும்போது அவங்கள பற்றி பின்னாடி வந்து கோழி மூட்டாத, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாரு. வெய்ய வினைனா துன்பம் தரும் செயல், வேம்பு அப்படின்னா கசப்பான சொற்கள், வீராப்புனா இருமாப்பு, பலரில் அப்படின்னா பலர் பிளஸ் இல் பலருடைய வீடுகள், புகழால் ஒண்ணாதேனா செல்லாதே, சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுவது, கடம்னா உடம்பு. இது மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. கடம்னா வந்து உடம்பு. நெக்ஸ்ட், ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் காடுகளில் வாழ்ந்தவர்களை தான் வந்து சித்தர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர், இவங்க இது எல்லாமே வந்து காரண பெயர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பாடலை வந்து எழுதுனது வந்து யாருன்னா கடுவெளி சித்தர். இவர் வந்து உருவ வழிபாடு இல்லாமல் வெட்ட வெளியே வந்து கடவுளாக வழிபட்டவர். ஸோ கடவுளுக்கு வந்து உருவம் இல்லை அப்படிங்கிறத வந்து இவர் வந்து நம்புவார். எளிய சொற்களில் வந்து மக்களுக்கு புரியும்படியான அறிவுரைகளை வந்து கொடுத்தவர் வந்து இவர் தான். நெக்ஸ்ட் வந்து இளமையில் பெரியார் கேட்ட வினா. பெரியார் பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. பெரியாரோட பெற்றோர் வந்து யாருன்னா ராமசாமி. இதில் வந்து நிறைய கண்டென்ட் இருக்கும், நம்ம எது இம்பார்ட்டனோ அது ஒண்டி பார்த்துக்கலாம். பெரியாரோட பெற்றோர் வந்து வெங்கடப்பர் சின்னத்தாயி அம்மாள். பெரியாரோட பேரு தான் வந்து இயற்பெயர் வந்து ராமசாமி. இவர் வந்து ஒரு கடையில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு. யார் கடையிலனா ராமநாதன், பெரியார் வந்து ராமநாதன் அப்படிங்கிறவரோட கடையில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ இவர் வந்து என்னன்னா பகுத்தறிவாளர் சங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. பெரியாருக்கு வந்து இளமையிலே வந்து யாரோட தொண்டராக இருந்தார் அப்படின்னா மகாத்மா காந்தியோட தொண்டராக இருந்தார். இவர் வந்து கல் இறக்கிறத வந்து தடுக்கிறதுக்காக தோப்பில் இருந்த தென்னை மரங்கள்லாம் வந்து வெட்டி வீசினார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தன் தோளில் வந்து கதர் துணிகளை வந்து சுமந்து வந்து விற்றுட்டு வருவார். அதுக்கப்புறம் மக்கள் அனைவரும் மனித ஜாதி அப்படின்னு வந்து சொன்னவர் வந்து யாருன்னா பெரியார் தான். இவங்க அம்மா வந்து மேல் ஜாதி காரங்க, கீழ் ஜாதிக்காரங்க அந்த மாதிரிலாம் வந்து அவங்க சரௌண்டிங்ஸில் வந்து ஜாதி வந்து பார்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து இவங்கள வந்து கீழ் ஜாதிமாங்க, இவங்க அம்மா வந்து வேற ஒரு சிலரை வந்து அவங்க கீழ் ஜாதி, அவங்கள தொடாதீங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாத்துக்கூடயும் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்டுக்கு போய் தண்ணி குடிக்கிறது, எல்லா குழந்தைங்களோடய விளையாடுறது, அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து அப்படிதான் வந்து இருந்தாரு. இவரோட உருவ அமைப்பு வந்து பெரிய தாடியுடன் கண்ணாடி அடைந்து தாத்தா மாதிரி தான் வந்து இருப்பாரு. கைத்தொடி பிடித்தவாறு, புக்கு படித்தவாறு, சில இடங்கள்லாம் வந்து சிலை வந்து இருக்கும். அவர் தான் வந்து ராமசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து தமிழகத்தின் மிகப்பெரிய சிந்தனையாளர். அதுக்கப்புறம் வந்து இவரை வந்து ஈவே.ரா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஈரோடு அவங்க அப்பா பேர் என்ன, வெங்கடப்பர். ஈரோடு வெங்கடப்பர் மகனா ராமசாமி அப்படிங்கிறது தான் இவரோட ஃபுல் நேமு. ஓகேவா. பகுத்தறிவாளர் சங்கம் வந்து வச்சிருந்தாங்க. ரெட் லைன்ஸ்ல இருக்குதா, பகுத்தறிவாளர் சங்கம் வச்சிருந்தாங்க. மக்கள் அனைவரும் மனித ஜாதி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. இவர் வந்து கேரளால வைக்கம் அப்படிங்கிற இடத்துல வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அந்த தெருவுக்கு வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடை வந்து விதிச்சிருந்தாங்க. அந்த தடைக்கு எதிராக வந்து போராடி மக்களுக்கு வந்து வெற்றி வந்து வாங்கி கொடுப்பாரு. அதனால இவரை வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கீழ் ஜாதி மேல் ஜாதி, இந்த வேற்றுமை, அந்த தீண்டாமை கொடுமை இதெல்லாம் வந்து கலையை வந்து பாடுபட்டார். எல்லாருக்கும் வந்து கல்வி வேணும் அப்படிங்கிறதுலேயும் வந்து ரொம்ப வந்து முனைப்பாக இருந்தார். சுயமரியாதை இயக்கம் வந்து நடத்தினார். 1925 வந்து அந்த சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. மனிதர்கள் எல்லாத்தையும் வந்து மதிக்கணும், பெண்களை வந்து மதிக்கணும், ஆண்களும் பெண்களும் வந்து சமம் தான், பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ வந்து தேவையில்ல, அவங்களுக்கு அறிவும் சுயமரியாதையும் தான் வந்து தேவை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மற்போர், குத்துச்சண்டை முதலிய விளையாட்டுகள் வந்து பெண்களும் வந்து கற்றுக்கணும், இராணுவ பணி, அரசு பணி, காவல்துறை பணியிலையும் வந்து பெண்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. இவரோட ஆண்டு வந்து என்னன்னு பார்த்தோன்னா 17/9/1879 24/12/1973. ஓகேவா. 79 73 17/9/1879 24/12/1973. இப்பெரியார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,700 கூட்டங்களை வந்து கலந்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து 8,600 நாட்கள் வந்து 8,600 நாட்கள்ல வந்து 13,000 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணியிருப்பாரு. 10,700 கூட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 21,400 ஹவர்ஸ் வந்து ஸ்பீச் வந்து கொடுத்தாராம். ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா
8600 நாட்கள் 13,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணார். ஓகேவா? 10,700 கூட்டத்தில் 21,400 ஹவர்ஸ் வந்து பேசியிருப்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இவருக்கு வந்து 1970 வந்து யுனெஸ்கோ வந்து விருது வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 1978 வந்து மத்திய அரசு வந்து இவரோட பேரில் வந்து அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா? அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு தங்க மாம்பழமும் சுட்டுக்கோளும். இதில் வந்து இது வந்து சும்மா ஒரு தெனாலிராமன் கதை தான். இது வந்து அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் வந்து யாருன்னா கடுவெளி சித்தர். வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டவர் வந்து பெரியார். பெண்கள் டேஸ் முதலிய விளையாட்டுகளை கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்று பெரியார் கூறினார் அப்படின்னா மற்போர், அதுக்கப்புறம் வந்து இந்த வாள்வீச்சு, மற்போரும் குத்துச்சண்டையும் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. தங்க மாம்பழம் பெற்ற துறவிகளின் எண்ணிக்கை வந்து 108. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து புறநானூறு. இது எழுதினவங்க வந்து யாருன்னா ஔவையார். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே அப்படின்ற பாடல் வந்து எழுதியிருப்பாங்க. நிலமே நீ நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, பள்ளமாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன, எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கே நீயும் நல்லதாக இருக்கிறாய் நிலமே அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து பாடியிருப்பாங்க. ஒன்றோ அப்படின்னா தொடரும் சொல். நாடாக ஒன்றோனா நாடாக இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அவள்னா பள்ளம், மிசைனா மேடு, மே அப்படின்னு வருதா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடவர்னா ஆண்கள். இங்கே வந்து என்னென்னா ஆடவர்னா ஆண்கள்னு கிடையாது, ஜென்ரலாக நல்ல மனிதர்கள் வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. நல்லை அப்படின்னா நல்லதாக இருக்கின்றாய் அப்படின்னு. புறநானூறுனா வந்து புறம் + 4 + 100. இது வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று. புலவர்கள் நிறைய பேர் வந்து பாடின பாடல்களின் தொகுப்பு தான் வந்து புறநானூறு. 8 தொகையும் 10 பாட்டு நூல்களும் வந்து சங்க நூல்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து 2000 ஆண்டுகள் வந்து பழமையானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆசிரியர் குறிப்பு வந்து பார்த்தோன்னா ஔவையார் வந்து சங்ககால புலவர், அதியமானோட நண்பர். அரிய நெல்லிக்கனியை கொடுத்த அதியமானும் சங்க காலத்தில் வந்து இருந்த பெண்பால் கவிஞரும் நிறைய பேர் ஔவையார்ன்ற பேரில் வந்து இருந்தாங்க. அவங்களும் இவங்களும் ஒன்று வந்து கிடையாது, வேற வேற அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாருமே வேறு வேறானவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு திண்ணையை இடித்து தெருவாக்கு. உட்கார் நண்பா நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயலாபம் உனக்குள் ஒடுங்குவதா, புல்லாய் பிறந்தேன் நானென்று நீ புலம்ப வேண்டாம், நெல் கூட புல்லின் இனத்தை சேர்ந்ததுதான், அது பூமியின் பசியை போக்கவில்லை, கடலில் நான் ஒரு துளி என்று கரைந்து போவதென்ன, கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு. இந்த பாடலை வந்து பாடினது வந்து யாருன்னா தாரா பாரதி. ஓகேவா? இவரோட ஆசிரியர் குறிப்பு வந்து என்னன்னா இவர் வந்து எழுச்சிமிக்க கவிதைகள் வந்து பாடுறது வந்து வல்லவர். தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறாரு. புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, தாரா பாரதி கவிதைகள், இந்த நூல்கள்லாம் வந்து இயற்றியிருக்காரு. இவரோட காலம் வந்து 26/2/1947, 13/5/2000. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தேசியம் காத்த செம்மல். இவர் வந்து தேசியம் காத்த செம்மல் வந்து யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான். ஓகேவா? இவர் வந்து தமிழகத்தில் வந்து பிறந்தவர். சுப்பிரமணிய சிவா, வாவே சுப்பிரமணியம், கப்பலோட்டிய தமிழன், வாவு சிதம்பரம், வாஞ்சிநாதன், திருப்பூர் குமரன், இதில் வந்து ஒருத்தர் வந்து இவங்க எல்லாமே வந்து சுதந்திரத்துக்காக போராடினவங்க. அதில் ஒருத்தர் வந்து முத்துராமலிங்க தேவரும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்திருக்காரு. இவரோட பிறந்த தினம் வந்து என்னென்னா 30/10/1908 அப்படிங்கிறதான். இவரோட தந்தை பேர் உக்கர பாண்டியனார், தாயார் வந்து இந்திராணி அம்மையார். தாயார் வந்து அப்புறம் கொஞ்ச நாள் இறந்துருவாங்க. அதனால் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணிட்ட தான் வந்து இவர் வந்து வளருவார். அதுக்கப்புறம் பாட்டி அரவணைப்புலேயும் வந்து வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவரோட ஆசிரியர் வந்து யாருன்னா குறவர வாசித்தான் அப்படிங்கிறவங்க தான் வந்து இவரோட ஆசிரியர். தொடக்க காலத்தில் வந்து கல்வியை வந்து கமுதியில் வந்து கல்வி கற்றார். அதுக்கப்புறம் வந்து உயர்நிலை கல்வி வந்து பசுமலை உயர்நிலை
பள்ளியில் வந்து சில ஆண்டுகள் வந்து பயின்றுட்டு இருந்தார். அப்போ வந்து இவருக்கு வந்து பிளேக் நோய் வந்து வந்துருச்சு. அதனால் வந்து கல்வி வந்து பாதியிலே தடைபட்டுரும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பள்ளி படிப்பு வந்து நின்றாலும் அதுக்கப்புறம் தமிழ், ஆங்கிலம் அந்த மாதிரி வந்து 2 மொழியில் வந்து இவர் வந்து சொற்பொழிவு ஆற்றுற அளவுக்கு வந்து திறமை வந்து பெற்றிருந்தார். அதுக்கப்புறம் சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் இந்த மாதிரி கலைகள்லையும் வந்து கலைகளையும் கற்று தேர்ந்தார். இளமையிலேயே அரசியலில் வந்து ஆர்வம் கொண்டவராக இருந்தார். அவர் வந்து நிறைய வந்து பொது தொண்டுலலாம் ஈடுபட்டிருந்தார். இவர்கிட்ட இருந்த 32 நிலங்களை வந்து 32 சிற்றூரில் வந்து தமக்கு சொந்தமாக இருந்த நிலத்தில் வந்து ஒரு பங்கை ஊண்டி இவர் வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்க பங்கெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு வந்து பங்கிட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஆலை நுழைவு போராட்டத்திலே வந்து முன்னின்று நடத்தினார். சமபந்தி முறைக்கு வந்து ஊக்கமளித்தார். அதுக்கப்புறம் குட்ட பரம்பரை சட்டம் வந்து அதை வந்து எதிர்த்து வந்து போராடினார். அது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்டவர்களுக்குன்னு இவர் பல தொண்டுகளை வந்து செஞ்சுருக்காரு. ஜாதியும் நிறத்தையும் வந்து பார்த்து வந்து மனிதனை வந்து தாழ்வுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். ஓகேவா. இவர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வங்க சிங்கமான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர் தான் வந்து இவரோட அரசியல் வழிகாட்டியாக இருந்திருக்காரு. தமிழகத்தின் சிங்கம் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து இவர் தான். ஓகேவா. விடுதலை போர் நடந்துக்கிட்டு இருந்த டைமில் வந்து என்னென்னா, வட இந்தியாவில் வந்து திலகருக்கு வந்து வாய்ப்பூட்டு சட்டம் வந்து போடப்பட்டிருந்தது. தென்னிந்தியாவில் வந்து முத்துராமலிங்கருக்கு தான் அந்த வாய்ப்பூட்டு சட்டம் வந்து போடப்பட்டிருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவரை வந்து தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவார்னா, திருவிக்கா வந்து சொல்லுவார். எப்படி வந்து ஞாபகம் வச்சுன்னா, மிஸ்டர் தேசியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசியம் காத்த செம்மல் அப்படிங்கிறது வந்து யார் சொன்னார்? திருவி கல்யாண சுந்தரம், திருவிக்கான்னு சொல்லுவோம். அதனால மிஸ்டர் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து மேரேஜே பண்ணிக்காம வந்து பொது தொண்டில் வந்து ஈடுபட்டு இருந்திருப்பாரு. இவர் வந்து என்னென்ன தேர்தல்கள் எந்தெந்த ஆண்டு வந்து நடைபெற்ற தேர்தல் வந்து பங்கேற்றார்னா 1937, 46, 52, 57, 62. அதில் வந்து ஒரு தேர்தல் வந்து பரப்புரைக்கே செல்லாமல் வீட்டிலே தான் இருப்பார். ஆனால் அதுலேயும் வின் பண்ணிடுவார். தெய்வீகம், தேசியம் அது ரெண்டும் வந்து நம்மளோட 2 கண்கள் அப்படின்னு இவர் வந்து சொல்லுவார். வீரமில்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. இவரோட சிறப்பு பெயர்கள் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, வேதாந்த பாஸ்கர், பிரணவ கேசரி, சன்மார்க்க சண்டமார்தம், இந்து புத்த சமய மேதை இதெல்லாம் தான் இவரோட சிறப்பு பெயர்கள். இவர் வந்து விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூட மன்னராக, நீதி வலுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, அப்படி பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாய் நன்மகனாக வந்து வாழ்ந்தார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 55 ஆண்டுகள் வந்து மக்களுக்காக வந்து பணியாற்றிட்டு இவர் வந்து எப்போ வந்து இறந்துருப்பார் அப்படின்னா 30/10/1963 வந்து இறந்துருப்பார். இவர் பர்த்டே டேட் அப்போவே வந்து இறந்துட்டார். தமிழ்நாடு அரசு வந்து இவரை வந்து போற்ற வகையில் வந்து சென்னை மாநகரில் வந்து இவரோட உருவச்சிலை வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அச்சிலைக்கு வந்து அந்த சிலை நிறுவப்பட்டுள்ள சாலைக்கு வந்து இவரோட பேரும் வந்து சூட்டியிருக்காங்க. இவரோட வாழ்க்கை வரலாறு வந்து நாட்டுப்பற்றை பற்றியும் வந்து நிறைய வந்து விளக்கி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா முத்துராமலிங்க தேவரோட விருப்பத்திற்கு இணங்க 6/9/1939 வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து மதுரைக்கு வந்து வருகை புரிஞ்சிருப்பாரு. 1995 வந்து இவரோட ஃபோட்டோ போட்ட அந்த அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டிருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ஓகேவா. இவரோட சொத்துக்கள் முழுவதையும் 17 பங்காக பிரிச்சிருவாரு. அதில் வந்து ஒரு பங்கை இவர் வச்சுட்டு மீதி இருக்க 16 பங்கை வந்து மற்றவங்களுக்கு வந்து இனாமாக கொடுத்துருவாரு. இது ஆக்சுவலாக வந்து முன்னாடி வந்து 32 சிற்றூரில் வந்து அவருக்கு நிலம் இருக்குன்னு பார்த்தோமா. 32 சிற்றூரில் வந்து 17 பங்கை வந்து நிலம் வச்சிருப்பாரு போல. ஸோ 16 பங்கை வந்து மக்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துட்டாரு. அவ்வளோதான். இதில் வந்து இம்பார்ட்டண்டான இயர்ஸ் மட்டும் வந்து பார்க்கலாம். என்னன்னா 30/10/1908 வந்து பிறந்திருப்பாரு. அதுக்கப்புறமா 1937, 46, 52, 57,
62 இந்த வருஷங்கள்லாம் வந்து நடைபெற்ற தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து இவர் வேண்டுதலுக்கு இணங்க நேதாஜி வந்து மதுரைக்கு வருகை புரிஞ்சது எப்போனா 1939. அதுக்கப்புறம் இவர் வந்து இறந்தது வந்து 30/10/1963. அதுக்கப்புறம் அஞ்சல் தலை எப்போ வந்து வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னா 1995. ஸோ இந்த இயர்ஸ்லாம் வந்து முக்கியம், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். எது பெரிய உண்மை? இது வந்து சும்மா வந்து ஸ்டோரி தான், இது வந்து தேவையில்ல. நெக்ஸ்ட்டு வந்து இலக்கணம் வந்து பார்க்கலாம். இதில் வந்து சுட்டெழுத்து வந்து என்னென்ன சுட்டெழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா ஆ, இ, உ இது 3 தான் வந்து சுட்டெழுத்துக்கள். அந்த ஊங்கிற சுற்றெழுத்து வந்து அதிகமாக இப்போலாம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. உதுக்கண் அப்படின்னா வந்து சற்று தொலைவில் பார், உப்பக்கம்னா முதுகு பக்கம், உம்பர்னா வந்து மேலே இப்படிங்கிறது தான் வந்து மீனிங். இதுக்கு 3 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து இந்த சுற்றெழுத்துக்கள் வந்து அவன், இவன், அது, இது அந்த மாதிரி தான் வந்து சுட்டுவோம். ஆ, இ அப்படிங்கிற சுற்றெழுத்துக்கள் வந்து தனியே நின்று சுற்றும் பொழுது ஆண் பெண் அனைவரையும் பொதுவாக சுட்டுகிறது, ஓகேவா? அது, இது, அந்த, இந்த, அங்கு, இங்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த பக்கம், இந்த வீடு அப்படின்னு வந்து சுற்றெழுத்துக்கள் வந்து இப்போ வந்து இருக்குது. இது வந்து என்ன அகச்சுட்டா புறச்சுட்டா அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து சொல்லலை, புது புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? புது புக்கில் இருக்க கண்டென்ட் பார்க்கும்போது நம்ம அதில் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஔவையார் வந்து புறநானூறு வந்து எழுதியிருக்காங்க. தாரா பாரதி வந்து திண்ணையை எடுத்து தெரிவாக்கு. அதுக்கப்புறம் முத்துராமலிங்க தேவர் வந்து தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. நெக்ஸ்ட்டு கடலில் நீ எதுவாக இருத்தல் வேண்டும் என்று தாராபாரதி கூறுகிறார் அப்படின்னா முத்து. நடுவண் அரசு முத்துராமலிங்கருடைய அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு வந்து 1995. 1939 அப்படிங்கிறது வந்து 6/9/1939 வந்து நேதாஜி வந்து மதுரைக்கு வந்து வருகை புரிஞ்சிருப்பாரு அந்த வருஷம், ஓகேவா? நீதி தேவதையால் தண்டிக்கப்பட்டவர் வந்து யாரு அப்படின்னா ஊர் தலைவர். இதோடய பார்த்துக்கோங்க, அந்த ஸ்டோரி வந்து சும்மா வந்து இந்த ஊர் தலைவர் தான் வந்து தப்பு செஞ்சுருக்காரு, ஊர் மக்களுக்கு வந்து ஃபுட்டு இல்லை ஆனால் இவர் மட்டும் நல்லா இருக்காரு, அதனால வந்து நீதி தேவதை வந்து ஊர் தலைவர் வந்து தண்டிச்சிடும், அந்த மாதிரி தான் வந்து வரும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓகே, அவ்வளோதான். இந்த டேர்ம் 2 வந்து முடிஞ்சிருச்சு, 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு. திரும்ப வந்து 3rd டேர்ம் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், அந்த டெலகிராம் லிங்க்கு, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? தேங்க்யூ.